அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் போதிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையுடைய செயலாளரும் நம்முடைய துறையுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு 3 மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மார்ச் மாதம், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஆட்சியில காங்கிரஸ் பங்கு பெறணும். 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசணும்னு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? அவர் கார்த்திக் சிதம்பரத்துடைய கருத்தை அவர் பேசியிருக்காரு. காங்கிரஸ் எம்பி சிட்டிங் எம்பி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய கருத்து எங்க அகில இந்திய தலைமை தேர்தல் கூட்டணியை பற்றியெல்லாம் அவங்க முடிவு செய்வாங்க. அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காரு. நான் மீண்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்த பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கும் விரட்டுவதற்கும் இணைந்த கைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை யாரும் பிரிக்கவும் முடியாது, முறிக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கோம், ஒற்றுமையா இருக்கும், உண்மையா இருக்கும், இணக்கமா இருக்கும். இந்தியாவிலேயே 100க்கு 100% எடுத்த மாநிலம் நம்முடைய மாநிலம். மாண்பு முதலமைச்சர் மீது தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற முடிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.